மீளாது விழா என்பதனாலே என்னுடைய அன்பான சலாம்களையும் இங்கே தெரிவித்து கொண்டு ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவனாக என்னுடைய உரையை துவங்கி நிறைவு செய்வேன். வந்தவுடனே சொல்லணும்னு நினச்சேன், மைக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. எது நல்லா இருக்கிற மாதிரி நினைக்கிறோமோ சில நேரத்தில் அப்படி பண்ணுறது உண்டு இல்லை. அப்போ தான் ஃபாதர் சொல்கிறாங்க, இது ஒன்று தான் வேலை செய்யுது, ஒன்று வேலை செய்யுது. நான் ரொம்ப நேரமாக ரெண்டுமே வேலை செய்யுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி தான் நாட்டில் நிறைய பேர், ஒரு பக்கத்தில் முதலமைச்சர், இன்னொரு பக்கத்தில் ஆளுநர் இருக்கார், ரெண்டுமே வேலை செய்யுதுன்னு நினைக்கிறோம். ஒன்று வேலையே செய்யலைங்கிறது இப்போ தான், ஒன்று சும்மா ஷோக்கு நிற்கிது. அது அப்போ இதை தள்ளி விட்டுலாம், எது வேலை செய்யுதோ அது போதும். பாருங்கள், பாயிண்ட் ஆண்டவன் கொடுக்குறான் பாருங்கள். இது நான் எழுதவே இல்லை, இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். என்ன சில பேர் வாசிக்கும் போது நடுவில் சில பக்கங்களே காணோன்றாங்க, இது எக்ஸ்ட்ரா வருது ஃபிட்டிங். சரி பரவாயில்ல. ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னேன், ஒவ்வொரு மேடைக்கும் போகும்போது நம்ம ஏதாவது ஒரு பொருளை கையில் கொண்டு போகிறது. இந்த மேடைக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அன்றைக்கி மேடைக்கு பொம்மை கொண்டு வந்திருக்கேன், இன்றைக்கி என்னான்னு கேட்டாங்க. அதான் உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறக்காக முதலே அதை நான் காமிச்சிடுறேன். ஏதோ வச்சுருக்கிறாரு சாமி நினச்சிடக்கூடாதுல்ல, ஏன்னா நாட்டில் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், இது ஒரு நட்டு போல்டு, இது கட்டிங் ஃப்ளேயர். இது ரெண்டுமே இங்கே சேலத்தில் வாங்கினது. சரியாக காமிச்சிட்டேன் முன்னாடியே உங்களுக்கு. அப்புறமா சொல்கிறேன் இதுக்கு ஏன் கொண்டு வந்தேன்னு காமிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கெலாம் ஃப்ளைட்டில் போகிறவங்களாம் இதை கையில் வச்சுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் ஏதோ அரசியல் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, பொதுவாக சொல்கிறேன். நான் ஒரு இடத்துக்கு போகும்போது, நான் வண்டியில் போகும்போது தான், பொதுவாக காரில் டூ வீலரில் போகும்போது தான் இது மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கையில் வச்சுப்பாங்க, அந்த டூல்ஸ்லாம் வச்சுப்பாங்க. இப்போ ஃப்ளைட்டில் போனாலும் கையில் ஒன்று வச்சுக்கணும், நமக்கு சேஃப்டி. உயிர் நம்மளோடதாச்சு. அப்புறம் யாரோ பண்ணிட்டு போய் அங்கே மன்னிப்பு கட்டை எழுதி கொடுத்துட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது பரம்பரை பழக்கம். சரி, நமக்கு உயிர் முக்கியம். அந்த அடிப்படையில் ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்கேன். நல்ல ஒரு விழா. எதை பேசுவது எதை தவிர்ப்பது என்று தெரியல. சாமிகள் பேசுவார்னு சொல்லும் போதே 2 பேர் பக்கபலமாக 10 நிமிஷத்துலாம் முடிச்சிடுவீங்களான்னு கேட்கு. ஒரு நாள் மெனக்கிட்டு காலையிலேயே இங்கே வந்துட்டோம் சேலத்துக்கு. ஆமாம், ஏதாவது சில கருத்துக்களை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம். ஒரு 20 நிமிஷமாவது கிடைக்காதா அப்படின்னு இருக்குது. ஐயா சொல்லிட்டாங்க 20 நிமிஷம் எடுத்துக்கலாம் அப்படி. ஆனால் அந்த 20 நிமிஷம் ஆகும்போது இப்படியே பின்னால் இங்கே நிற்பாங்க. அதனால தான் நான் இந்த பொருள்லாம் கொண்டு வந்திருக்கேன் கையில். ஏதாவது ஒரு வகையில் டைட் பண்ணிக்கணும், தெரியுமா? ஆமாம். இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கணும். நம்முடைய மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இப்போது தொலைக்காட்சியில் வானொலியிலலாம் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. நல்ல விஷயம்லாம் இருக்குது. பாருங்களேன், நம்மளுடைய தீர்மானத்தில் முதல் தீர்மானமே மத்திய அரசுக்கு நன்றி சொல்வது. இதை விட வேறு என்னங்க முதல் தீர்மானமே மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பது என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். எதுக்கு? இந்த மாதிரி சென்னையிலேருந்து உம்ரா போகிறதுக்கு, நம்முடைய ஹஜ் பண்ணக்கூடியதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நன்றி. எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் பார்க்கணும். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மீளாது விழான்னு நடந்தாலே மத்திய அரசுக்கு எதிராக நடக்குதுன்னு நினைப்பாங்க. இது பரவாயில்ல. இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்க, ஏன் சாமி எங்கே போகிறீங்க? சேலம் போகிறேன். ஏன்னா இந்த மீளாது விழா நடக்குது. ஆமாம், 4 மாதமாக மீளாது விழான்னு போயிட்டே இருக்கு. அங்கே செப்டம்பருக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டீங்க மீளாது விழான்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேலே போயிட்டுருக்கீங்களா? மீளாது விழா எத்தனை தான் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்க, மிலாடி நபின்னு ஒன்று வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம், அது ஒரு விழாவாக எடுக்கிறாங்க. சமய நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் பண்ணுறாங்க. ஒரு நாளில் இதை விட்டுடுவாங்க, இல்லை 1 மாதம் வச்சுப்பாங்க. மாதம் மீளாது விழா சென்னையில், இங்கே ஈரோட்டில், சேலத்தில், திருப்பூரில், மேலப்பாளையத்தில் இப்படி போய்கிட்டே இருக்கிறார். இப்போ நான் சொன்னேன், நபிகள் நாயகம் ஒரு வாட்டி தான்ப்பா பிறந்தார். ஆனால் அவர்களுடைய இந்த பிறந்த நாளை ஒவ்வொரு விழாவாக கொண்டாடுவதன் மூலமாக ஒவ்வொரு மீளாது விழா மேடையிலையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் சமநீதியும் பிறக்கிறது, வாழ்கிறது, வளர்கிறது. அவர்கள் ஒரு முறை தான் பிறந்தார்கள், ஆனால் ஒவ்வொரு மேடை மீளாது விழாலையும் பிறந்து கொண்டே இருக்கிறது சமத்துவம். அதுதானே நம்முடைய நோக்கம். பிரதமர் பேசும்போது அழகாக சொன்னார். அதுபோல் வெளிமாநிலத்துறை, நாடுகளுடைய துறை அமைச்சர் ஒருத்தர் இங்கே வந்திருந்தார் சமீபத்தில். நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். ஒரு மீட்டிங்கில் பேசும்போது நல்ல ஒரு கருத்து பதிவு பண்ணார். இந்த ஆளுநர் மைக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, வேலை செய்யுது, கேட்குது, ஆனால் என்னமோ தெரியல, நம்ம பேசும்போது மட்டும் வர மாட்டோம். இது எதிர்கட்சியின் சதியாக இருக்குமோ
தெரியல. ஆனால் நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, சத்தம் நல்லா வருது. ஒருவேளை தொண்டை கட்டியிருக்கான்னு தெரியல. சரி, இப்போ என்னென்னா நல்ல ஒரு செய்தியை சொன்னாங்க, 2 பேருமே சொன்னாங்க. இந்த நாடு இந்தியா ஒட்டுமொத்த உலக ஜனநாயக நாடுகளுக்கு தாயாக விளங்குகிறது என்று சொல்லி ஒரு கருத்தை சொன்னார். நான் சொன்ன அன்பர்கிட்ட, இந்தியா உலக ஜனநாயக நாடுகளுக்கு தாயாக விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை மூலதனம் இது போன்ற சமய சமூக நல்லிணக்க கூட்டங்கள் நடந்து கொண்டே இருப்பதால் தான் அது தக்க வைக்கப்பட்டிருக்கு. இதை வெளிநாடுகளுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு அமைச்சராக விளங்கக்கூடிய அன்பரும் சொன்னார். அதே மாதிரி பிரதமரும் சொல்கிறார். இன்னும் 2 பேரும் மாற்றி மாற்றி இதே கருத்தை சொல்கிறாங்களே, இந்தியா ஜனநாயக நாடுகளுக்கு தாயாக விளங்குறதுன்னு மாற்றி மாற்றி சொல்கிறாங்களே. அப்படி எனக்கு ஒரு டவுட்டு. சமீபத்தில் நான் ஒரு வாட்ஸ்அப் செய்தி படித்தேன், ஒரு சின்ன கதை. ஒரு துக்க வீடு, அங்கே துக்க வீடுன்னா தெரியும், அதுவும் சமூகம் சார்ந்த இடம், எல்லா மக்களும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அழுது கொண்டிருக்கும்போது பக்கத்தில் உள்ள கிராமத்திலேருந்து அவங்களுக்கு சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் வர்றாங்க. ஒரு பாட்டி, வயசான பாட்டி, அந்த வீட்டில் யாருக்குடைய மகனோ மகளோ இருந்திருக்காங்களோ அந்த அம்மா கிட்ட போய் கையை பிடிச்சிட்டு துக்கம் விசாரிக்கிறேன்னா நம்ம ஏதாவது சொல்லுவோம் அவங்கள்ட்ட. அப்படி சொல்லி கவலைப்படாதீங்க நாங்கள்லாம் இருக்கோன்னு சொல்லுவோம். இந்த துக்க வீடுகளில் புதுக்கோட்டை பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டு பாடுவாங்க, நிறைய பாட்டு பாடும். அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது 2 பேர் அந்த அம்மா பக்கத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாட்டு பாடின ஒரு அம்மா சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, அந்த பாத்தியா வெளியில் பாவக்காவா காய்ச்சி கிடக்குது. ஒரு அம்மா, இந்த அம்மா நானும் பார்த்துட்டேன், போகும்போது பறிச்சுக்கலாம். இந்த அம்மா, பாவக்காய் பார்த்தியா நானும் பார்த்துட்டேன், போகும்போது பறிச்சுக்கலாம். 2 பேர் சொல்கிறாங்க. நடுவில் உட்காந்து அந்த வீட்டுக்கார அம்மா, ஐயோ அதை நான் விதைக்கின்லே விட்டுருக்கேன் அப்படின்றான், அழுதுகிட்டே, நான் அதை விதைக்கின்லே விட்டுருக்கிறேன். ஓ, சிலருடைய கண் எதுலையாவது படுதுன்னு வச்சுப்போமே, அதை இவன் ஏதோ பண்ண போகிறான்னு அர்த்தம். இப்போ ஜனநாயக நாட்டுக்கு இந்தியா தாயாக விளங்குகிறது என்பது சொல்வது மூலமாக இதுக்கு அடிப்படையில் இவர்கள் ஏதோ உல வைக்க போகிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாக நமக்கு தெரியுது. இந்த ஜனநாயக நாடுகளுக்கு தாயாக விளங்குகிறது இந்தியா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, நாங்கள் இதை விதைக்காக வைத்திருக்கிறோம். வரக்கூடிய தலைமுறைக்கு நாங்கள் இதை கொண்டு சேர்க்க வேண்டும். தயவு செய்து இந்த பாவைக்காய் வேலையிலேயே விட்டுவிடுங்கள்னு கேட்டுக்கிறேன். அதே போல் இன்னொரு செய்தி சொன்னார். உத்திரமேரூர்னு ஒரு கோயில் இருக்கு, அங்கே ஒரு கல்வெட்டு இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் நடக்குதுல்ல, இந்த தேர்தலுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக, ஒரு படிப்பினையாக, ஒரு பாடமாக காஞ்சிபுரம் பக்கத்தில் உத்திரமேரூர்னு இருக்குது. அந்த உத்திரமேரூர் கோயில் கல்வெட்டில் குடவோலை முறை எப்படின்னு இருக்குது. எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அந்த காலத்தில் உள்ளாட்சியில் தலைவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குடவோலை முறை அப்படிங்கிற கல்வெட்டு இருக்குது. குடத்தில் சீட்டு எழுதி போட்டு அது புல்கல் முறையில் எடுத்து தேர்ந்தெடுப்பாங்க. அது சில வரைமுறை. அதை மேற்கோள் காட்டி மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பேசியிருக்கார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை பார்க்கும்போது. இப்போ கூட பாருங்களேன், ஈரோட்டில் தேர்தல் நடக்க போகுது இல்லை, இடைத்தேர்தல் நடக்க போகுது. இடைத்தேர்தல் ஈரோட்டில் நடக்குது. சில கட்சிகள் வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க, சில கட்சிகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கே ஆள் இல்லை. பூத்துக்கு ஏஜென்ட் விட்டுடுங்க, வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கே ஆள் இல்லை. அப்போ இந்த கட்சியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன, இவங்க வேறு உலகத்தை கட்டி ஆள போகிறாங்களா? நடக்குது. இப்போது எலெக்ஷன் நடக்க போதில்லை, தேர்தலுக்காக மேலே டெல்லியிலேருந்து இந்த ஓட்டு மிஷின்லாம் வரும், கொண்டு வருவாங்க. ஓட்டு மிஷின் கொண்டு வந்து அதை செக் பண்ணி சரியாக இருக்கா எல்லாம் பார்த்து மக்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு அதை தயார் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஓட்டு மிஷின் எப்படி டெல்லியிலேருந்து வருதோ அது போல தான் இந்த கவர்னர் மிஷின் ஒன்று இருக்குது, அதையும் அங்கேருந்து அனுப்புகிறாங்க டெல்லியிலேருந்து. சில நேரம் இந்த கவர்னர் மிஷினில் நட்டு போல்டெல்லாம் லூஸாக இருக்குது, அதை டைட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். கவர்னர் மிஷினில் நட்டு போல்டெல்லாம் ரொம்ப லூஸாக இருக்குது, கடை கடன் ஆடுது, அதுக்காக தான் இதை கொண்டு வந்தேன். இதுதான் நட்டு போல்ட்டு. பார்த்துட்டிங்களா? ஐயா கேட்டாங்க, இந்தியாவுடைய பேரே கேள்வியாக இருக்க, இந்தியா அப்படின்னு இருக்கிற. அது மட்டும் இல்லை, சில தலைவருடைய பேரே நட்டா போல்டான்னு தான் இருக்குது. அது நீங்கள் தான் முடிவு பண்ணி. சில தலைவர்களுடைய பேர் நட்டா போல்டான்னு தான் இருக்குது. அப்போ அதுவும் லூஸாக தான் இருக்குது, டைட் பண்ணி ஆகணும், நம்மளுடைய கடமை. நம்மளே லூசுடுவான் சில பேர். இந்த சாமியார் பார்த்தியா லூஸு மாதிரி பேசுகிறாரு, பேசுகிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நம்மளை லூசுன்ட்டு உண்மையான லூஸ் யாரும் அதை தூக்கி மேலே வச்சுருவான். ஆமாம், உச்சபட்சத்தில் தூக்கி வச்சுருவாங்க.
இதான் நடந்துட்டு இருக்குது நாட்டில். யதார்த்தம் உங்களுக்குலாம் தெரியும். நான் புதுசாக எதையும் சொல்ல வேண்டியது இல்லைன்னு வச்சுங்களேன். அது விட்டுடுங்க, அது பாட்டு இருக்கு, தொந்தரவு பண்ணுவேன். அது பாட்டு தெரிய மாட்டேங்குது, முகம் தெரிய மாட்டேங்குது. அந்த அடிப்படையில் தமிழ் குறித்து ஐயா அவர்கள் மிக அற்புதமாக பேசினார். அவர்கள் ஃபாதர் பேசினதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுகிறதுன்னே ஒன்றும் புரியல. சரி, ஏதாவது கைத்தட்டுறதுக்கு 4 விஷயம் கிடைக்குமான்னு பார்க்குறேன். அவங்க பேசினதுக்கப்புறம் இங்கே ஒன்றும் எடுபடாது. இதுக்கப்புறம் சதுர்த்திதின் பாக்கவி வேறு இருக்கிறாங்க. இன்றைக்கி நாள் தேர்ந்தெடுத்துக்கு பாருங்கள், 30ஆம் தேதி ஜனவரி 30. என்ன நாள்? காந்தியடிகளை இன்றைக்கி ஒரு நாளிதழ் செய்தி எடுத்து பார்க்குறேன். மேலே இருக்கு, ஒரிசாவில் ஒரு அமைச்சர் சுட்டுக் கொல்லப்பட்டார், கீழே காந்தியடிகள் அமரத்துவமான 76வது ஆண்டு. ஒரே பத்திரிகையில் செய்தி, ஹெட்டிங்கில் ஒரு நியூஸு, பாக்ஸ் நியூஸாக தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய விழா. எவ்வளவு பொருத்தமாக இருக்குது பாருங்கள். என்னென்னா தீவிரவாதம்ன்றவாங்க, எடுத்த உடனே தீவிரவாதம். நான் 2 தீவிரவாதம் தான் சொல்லுவேன். பல பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க 2 தீவிரவாதம். ஒன்று உலகளாவிய தீவிரவாதம், இன்னொன்று இந்துத்துவா தீவிரவாதம். இது 2 தான் உண்மையிலேயே தீவிரவாதம். இப்போ இந்துத்துவா சார்ந்தவர்கள் சொல்லுவாங்க, இல்லை இஸ்லாம் தீவிரவாதம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, அது இஸ்லாம் தீவிரவாதம் என்று நீங்கள் சொல்லுவது இந்த இந்துத்துவா வெறியர்கள் தங்களுடைய இயலாமையினாலே உருவாக்கி கொண்ட ஒரு சொல்லு தான் இஸ்லாமிய தீவிரவாதம். ஆனால் இருக்கிறது 2 தீவிரவாதம் தான். ஒன்றும் உலகளாவிய தீவிரவாதம், அது யாராக இருந்தாலும் சரி, என்ன மதமாக இருக்கட்டும், என்ன ஜாதியாக இருக்கட்டும், என்ன இனமாக இருக்கட்டும், குழுவாக இருக்கட்டும், அது ஒட்டுமொத்தமானது. இன்னொன்றும் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சகோதரர் சதுர்த்திதின் பாக்கவி அவர்கள் சொல்லுவார்கள், இப்போ இன்றைக்கி கூட பாகிஸ்தானில் நடந்த ஒரு சம்பவம் செய்தியாக இருக்குது, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பள்ளிவாசலுக்கு அருகில் ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட 26 பேர் இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி. இது இப்போ செய்தி ஆகும்போது என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா முஸ்லீம் நாடில் சண்டை நடக்குது பாருங்கள், தீவிரவாதம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாகவி அவர்கள் சொன்னார்கள், பாகிஸ்தான் வந்து ஒரு இஸ்லாம் நாடே கிடையாது. ஏன்னா இஸ்லாத்து எந்த கோட்பாடுகளை சொல்லுகிறதோ அதை இந்த நாடு கடைபிடிக்கவில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் எந்த கோட்பாடுகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த கோட்பாடுகளை இந்த நாடு கடைபிடிக்கவில்லைன்னு சொன்னாங்க. அப்போ உலக அளவில் நீங்கள் அந்த நாடு இஸ்லாம் நாடுன்னு சொன்னாலும் உண்மையான இஸ்லாமியர் யாரும் தீவிரவாதத்தை கையில் எடுக்கக்கூடிய நாட்டை இஸ்லாம் நாடு என்று ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை அவர்களுடைய கருத்து மூலமாக நான் புரிந்து கொள்கிறேன். இந்த புரிதல் வேணும் முதல்ல எல்லாருக்கும். இது மாதிரியான கூட்டங்கள் நடக்கிறதுனால தான் உள்ளபடியே சொல்ல போனால் மார்க்கம் சார்ந்தவர்களுக்கு சில செய்திகள் போய் சேர்க்கிறது. இல்லைன்னா கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காண்டி நிற்கக்கூடிய சூழல் நம்ம பார்க்குறோம். இந்த பிபிசி செய்தி வந்தப்போ அன்பர் ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டேன், இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இந்த செய்தி வந்ததுக்கு ஒருவேளை சம்பந்தப்பட்டவங்களே காரணமாக இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னார். ஏன்னு கேட்குறேன். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் வேறு, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய சூழல் வேறு. இந்த செய்தி, இந்த கொலை செய்தியை இவர்கள் தான் செய்தார்கள் என்று சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை அவர்களுக்கான ஆதரவு அளிக்கக்கூடியவர்களுக்கு ஓப்பனாக சொல்கிறாங்க, இந்த கொடுமையை நாங்கள் தான் செய்தோம் என்று சொல்வதன் மூலமாகவே குஜராத்தில் ஜெயிக்கிறாங்க. அப்போ இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமாக அவர்களுக்குத்தான் பலமாக போயுமே தவிர எந்த பிரயோஜனம் நமக்கு இல்லாமல் போயிடும். அதனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. மீண்டும் மீண்டும் அதை சொல்வதனால இவ்வளவு நாள் வரல, இப்போ ஏன் வருது? நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் பிரதம மந்திரி உள்ளிட்டவர்களுக்கு இந்த நாட்டில் 10 லட்சம் வேலை வாய்ப்பு காலியாக இருக்கிறது 8 வருஷமாக தெரியல, இப்போ தான் தெரியுது. 10 லட்சம் வேலை வாய்ப்பு மத்திய அரசு பணிகள் காலியாக இருக்குதுன்னு இப்போ தான் 75,000 பேருக்கு போஸ்டிங்கு, அப்புறம் ஒரு 75,000 பேர், அப்புறம் ஒரு 70,000 பேர் போஸ்டிங் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. கடைசி நேரம் நாங்கள் சொல்லுவோம், சாகும்போது சங்கரான்றான் பாருங்க. தமிழ் சார்ந்த இந்த பகுதி சேலம் சொல்கிறார் அருணகிரிநாதர் இந்த பகுதியில் பாடும்போது, திருவளர் சேலம், இந்த பகுதியை திருவளர் சேலம் அப்படின்னு அருணகிரிநாதர் பாடுறார். ஐயா சென்னிமலை முருகன் பற்றி சொன்னாங்க. இங்கேயும் ஒரு கோவில் இருக்குது, சுகவனேஸ்வரர் கோவில்னு. வரும்போது அந்த கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு தான் நான் வரேன். அதே போல் இங்கே பக்கத்தில் இன்னொரு ஊர் ராசிபுரம்னு இருக்குது, அதுவும் திருப்புகழ் தலம். அந்த திருப்புகழ் தலத்தில் அருணகிரிநாதர் பாடும்போது இங்கே சங்க இலக்கியம் இருக்குது, இங்கே எவ்வளவோ பிரபந்தங்கள் இருக்கிறது, சாதனைக்குரியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் 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 என்று சொல்வதன் மூலமாக ஒரு தன்முனைப்பும் ஒரு ஆணவம் பிறக்குமே தவிர நாம் இறைவன் திருவடி அடைய முடியாது. யார்கிட்ட தன்னடக்கம் இருக்கிறதோ, யார்கிட்ட இது இறைவன் கொடுத்தது என்கின்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் இறைவன் திருவடி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அருணகிரியார் இங்கே பாடுறார்.
இன்றைக்கு பேசின மாண்புமிகு பிரதமர் சொன்னார்கள், தமிழ் இலக்கியங்கள் இந்தியாவுக்குள்ளே தமிழ்னு ஒரு பழமையான மொழி இருக்கிறதுன்னு சொல்லி நமக்கு வந்து ரொம்ப கர்வம் இருக்கிறது, அந்த கர்வம் நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேசினார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்குள்ளே தமிழ்ங்கிற ஒரு மொழி இருக்கிறது, பழமையான மொழி இருக்கிறது என்பதில் எனக்கு கர்வம் இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன தெரியுமா, அதில் கர்வம் கூடாது. இங்கே தமிழும் இருக்கிறது, கர்வமும் இருக்கிறது. ஒரு சில அன்பர்கள் ஒரு பெருமை, புலவர்னா அவருக்கு ஒரு பெருமை இருக்கும்ல, அதுபோல் ஒரு பெருமை இருக்கிறது. தமிழும் இருக்கிறது, கர்வமும் இருக்கிறது. அதனால்தான் எங்களுக்கு தாமரை மீது ஆர்வம் இல்லை. இது ரெண்டும் இருப்பதனால்தான் தாமரை மீது ஆர்வம் இல்லை. இப்போ தெரியுமா உங்களுக்கு, தமிழ்நாட்டில் தாமரையை புதைக்கிறதுக்காக குழி தோன்றதுக்கு ஒரு 5 பேர்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. ஒருத்தர் பேர் ராஜா, இன்னொருத்தர் பேர் அர்ஜுன் சம்பத், இன்னொருத்தர் பேர் அண்ணாமலை, இன்னொருத்தர் பேர் குருமூர்த்தி, இன்னொருத்தர் பேர் வேண்டாம் 3.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. இந்த 5 பேருக்கும் கான்ட்ராக்ட் விட்டுருக்குறாங்க தாமரையை புதைக்கிறதுக்கு. அது வேலையை அவங்களே பண்ணிவிடுவாங்க. நாம் செய்ய வேண்டியது ஒருங்கிணைப்பு மட்டும்தான். இது போன்ற மீளாது விழாக்களாலே அந்த ஒருங்கிணைப்பு என்பது சாத்தியம் 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 என்று சொல்லி கண்கூட பார்க்கிறீர்கள். இதில் படிப்பினை இருக்குது, கற்றுக்கொள்ளுங்கள் என்று திருக்குறான் சொன்னது போல அனைவருக்கும் சொல்லுகிறோம், உலகத்துக்கும் சொல்லுகிறோம். இதில் படிப்பினை இருக்கிறது, கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒற்றுமைக்காக மேடை அமைத்த இமாம்களுக்கு நன்றி பாராட்டி ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். இமாம்கள் முகமெல்லாம் பூரித்து நிற்கிறது, ஆலிம்கள் முகமெல்லாம் பூரித்து நிற்கிறது, உலமாக்கள் முகங்கள் எல்லாம் பூரித்து நிற்கிறது. நம்முடைய பிளாட்டோ சொன்னது போல இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு செல்வம் பெரிசல்ல, மாளிகை பெரிசல்ல, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற உள்ளந்தான் பெரிது என்று சொன்னார். தாய்மான சுவாமிகள் அதுபோல சொன்னார், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வைந்ததும் பராபரமே என்று சொன்னார். அந்த சிரிப்புகளையும் மகிழ்ச்சியையும் பார்த்துவிட்டு இவர்களெல்லாம் வசதியாக இருக்கிறார்கள் என்று தயவு செய்து நம்பிவிடாதீர்கள். அவர்கள் படுகிற பாடு எனக்கு அவரோடு பழகுகிறேன் என்பதனாலே நன்றாக தெரியும். தயவு செய்து அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு நாம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நட்டையும் போல்டையும் கையில் எடுத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.